அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, பாயிண்ட்ஸ் டு பி கன்சிடர்ட் பிஃபோர் செலக்டிங் தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜஸ் ஃபார் அட்மிஷன். ஸோ பொறியியற் கல்லூரி தேர்வு செய்து எப்படி? ஸோ இப்போ +2 முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அடுத்து இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்றது அப்படின்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்சிமம் வர பசங்க எல்லாரும் பேரண்ட்ஸ் எல்லாரும் கேட்குற ஒரே விஷயம், இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு? ஸோ எல்லா காலேஜும் சொல்ற ஒரே பதில் 100%. ஸோ அது எப்படி கொண்டு வராங்க? நம்ம கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அதுக்கான அவேர்னஸ் குடுக்குற வீடியோ. ஸோ காலேஜஸ என்ன பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கீழ இருக்கிற பொறியியல் கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா, சுயநிதி பொறியியல் கல்லூரிகள். அதாவது செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஜினியரிங் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 404 பொறியியல் கல்லூரி இருக்குது. சென்னை பேஸ்ட்ல 126 கல்லூரி, கோயம்புத்தூர் பேஸ்ட்ல 122 கல்லூரி, திருச்சியில 61, மதுரை ஜோன்ல 30, திருநெல்வேலி ஜோன்ல 65. ஸோ அது இல்லாம சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் ஒரு 6 இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் 14 இருக்கு. எய்டட் ஒரு 3 இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 425 பொறியியல் கல்லூரிகள் இருக்கிற தமிழ்நாட்டில். அப்பார்ட் ஃப்ரம் MBA, MCA ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட்ஸ். இந்த 420+ கல்லூரியில 96 பொறியியல் கல்லூரிகள் லாஸ்ட் இயர் படி அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருந்தாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 15 கல்லூரிக்கு மேல வாங்கியிருக்காங்க. ஸோ 115 to 120 கல்லூரிகள் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ். அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரி மட்டும் கொடுக்கும். மற்றபடி கரிக்குலம் டெவலப்மெண்ட், எக்ஸாம்ஸ் நடத்துறது, மற்ற எல்லாமே வந்து இண்டிவிஜுவலா அவங்களே பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த கல்லூரியை நீங்க சூஸ் பண்றதா இருந்தா என்னென்ன கிரைட்டீரியா வச்சு சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ இது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கல்லூரி சூஸ் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா கிராஜுவேஷன் ரேட். ஸோ ஒரு பல லட்சம் செலவு பண்ணி ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு 4 வருஷம் முடியும் போது கண்டிப்பா டிகிரி வாங்கியிருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு இன்டேக் அப்படிங்கிறது 60 ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்ணுவாங்க. லேட்டரல் என்ட்ரி ஒரு 10% படிங்கன்னா 6 பேர் இருப்பாங்க. 66 பேர் ஒரு கிளாஸ்ல படிக்கிறாங்க அப்படின்னா அரியர் வைக்காம படிக்க முடியுமா? அரியர்லாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர் அரியர் இருக்கலாம், செகண்ட் இயர் அரியர் இருக்கலாம். பட் ஸ்டிப்புலேட்டட் பீரியட் ஆஃப் டைம் இந்த 4 வருஷத்துக்குள்ள எவ்வளவு பேர் டிகிரி வாங்குறாங்க அப்படின்னா அபோவ் 85% கண்டிப்பா இருக்கணும். ஸோ நீங்க கட்டுற பணம் வெளியில டிகிரி வாங்கிட்டாவது வர வேண்டியதா இருக்கணும். ஸோ 85% அப்படின்னா 66ல ஒரு 56, 57 பேராவது டிகிரி வாங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பா அது தரமான பொறியியல் கல்லூரியா தான் இருக்கும். அடுத்தது அட்மிஷன்ஸ். ஸோ ஆனா ஆஸ் பர் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா, ஸோ அபோவ் 90% அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 கல்லூரிகள் தான் தேரும். ஸோ ஆவரேஜ் அட்மிஷன், ஏன்னா வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா காலேஜுமே ஃபில் ஆகாது. ஆவரேஜ் அட்மிஷன் மினிமம் 70% இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா தரமான பொருள் கல்லூரியா தான் இருக்கும். ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா செகண்ட் இயர்ல அவங்க லேட்டரல் என்ட்ரில போட்டு ஃபில் பண்ணிக்குவாங்க. ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு 80% எல்லாம் எல்லா கல்லூரியுமே கண்டிப்பா வந்து அட்மிஷன் ஆயிரும். வித் ரெஸ்பெக்ட் டு மேனேஜ்மெண்ட் கோட்டா அவங்க கவுன்சிலிங் இல்லாம மேனேஜ்மெண்ட்ல ஃபில் பண்றதுனால 80% எல்லாம் கண்டிப்பா மேக்ஸிமம் காலேஜஸ் வந்து அட்மிஷன் இருக்கும். ஸோ நம்ம சூஸ் பண்ற டிபார்ட்மெண்ட் அந்த அட்மிஷன் கிரைட்டீரியா ஒரு 70 to 80% இருக்கான்னு லாஸ்ட் இயர்ஸ் பார்த்துக்கணும். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்கல்டி ரேஷியோ, நார்மலா FSRன்னு நாங்க சொல்லுவோம். ஸோ கல்லூரியோட ஃபெசிலிட்டிஸ், பில்டிங்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்டரி. ஸோ அது வந்து ஏஐசிடியோட மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் கம்பல்சரி இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டி இருந்தா தான் அவங்க அஃபிலியேஷன்ஸ் கொடுப்பாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி பார்ப்பாங்க. பட் ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட் ரேஷியோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தரமான ஆசிரியர்கள் இருந்தா ஒரு கட்டுத்தரையில கூட உட்கார வச்சு சிறப்பான ஒரு பாடங்களை எடுக்க முடியும். ஸோ FSR ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 15ல இருந்து 25, ஒரு 15 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஏஐசிடி நிர்ணயம் பண்ணிச்சு. இப்போ 20 வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு 66 பேர் படிக்கிற ஒரு கிளாஸ்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல மொத்தமா மினிமம் 9 பேர் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஏஐசிடியோட மினிமம் நார்ம்ஸ். 9 ஆசிரியர் இல்லாம ஒரு டிபார்ட்மெண்ட் ரன் பண்ணவே கூடாது. நீங்க காலேஜ் வெப்சைட் ஓபன் பண்ணி போய் பாருங்க. அங்க ஆசிரியர்கள் பேரையே கொடுக்கல அப்படின்னா நீங்க அந்த பொறியியல் கல்வி சூஸ் பண்ண அவசியமே கிடையாது. ஸோ மினிமம் 9, அதுக்கப்புறம் 12 பேர் 15 பேர் வரைக்கும் வச்சிருப்பாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஃபேக்கல்டிஸ் வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா தரமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தரமான ஒரு வகுப்புகளை அவங்களால எடுக்க முடியும். ஸோ மினிமம் 9 பேர் இருக்கணும். அதுக்கு மேல 12 பேர் 15 பேர் இருக்கிறது சிறப்பு. ஸோ அந்த ஃபேக்கல்டி ரேஷியோல ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் கேடர் ரேஷியோ. ஸோ
ஏஐசிடி பிரிஸ்கிரைப் பண்ண மினிமம் குவாலிஃபிகேஷன் எம்இ. ஸோ எம்இ முடிச்சவங்க தான் வாத்தியாரே இருப்பாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபசர், 2 அசோசியேட் ப்ரொஃபசர், 6 அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்படின்னா ஒரு எம்இ முடிச்ச ஃப்ரெஷர்ஸ் அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருப்பாங்க. அசோசியேட் அப்படின்னு பிஹெச்டி முடிச்சு ஒரு 3 வருஷம் ஆனவங்க அசோசியேட்டா இருப்பாங்க. அசோசியேட்ல 5 வருஷம் இருக்கிறவங்க ப்ரொஃபஸரா இருப்பாங்க. இதெல்லாம் மினிமம் எலிஜிபிலிட்டி. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு ப்ரொஃபசர் இருக்கணும், 2 அசோசியேட் ப்ரொஃபசர் இருக்கணும், 6 அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ், அல்லது நல்ல காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 6 இல்லாம ஒரு 8 அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் வச்சிருப்பாங்க, இல்ல 3 அசோசியேட் வச்சிருப்பாங்க, 2 ப்ரொஃபசர் வச்சிருப்பாங்க. ஸோ மினிமம் இல்லாம இதோட மேக்ஸிமம் இருந்தாங்கன்னா இந்த கல்லூரியை நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். அந்த கேடர் ரேஷியோல நம்பர் ஆஃப் ஃபேக்கல்டி வித் பிஹெச்டி, எவ்வளவு பேர் டாக்டரேட்ஸ் முடிச்சவங்கன்னா மினிமம் 3 பேர் இருந்தாங்கன்னா மட்டும்தான் அந்த கேடர் ரேஷியோ மெயின்டைன் பண்ணிருக்க முடியும். சும்மா எம்இ முடிச்சவங்களாம் அசோசியேட் அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் கன்சிடர் பண்ணிருப்பாங்க. ஸோ சின்ன காலேஜஸ்லாம் அந்த மாதிரி கிரைட்டீரியா ஃபில் பண்ண முடியாது. ஸோ காலேஜஸ்ல ஒரு டிபார்ட்மெண்ட் வெப்சைட் ஓபன் பண்ணி பாக்குறீங்கன்னா மினிமம் 3 பேர் பிஹெச்டி இருந்தாங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ மினிமம் 3 பிஹெச்டி இருக்கணும், இருந்தா மட்டும்தான் ஓரளவுக்கு அந்த கல்லூரியை நீங்க நம்பி சூஸ் பண்ணலாம். ஃபேக்கல்டி எக்ஸ்பர்டைஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓரியன்டா ஃபேக்கல்டி இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்ஸ் தான். ஸோ அந்த ஏஐ இல்லாத ஒரு எக்ஸ்பர்டைஸ் இல்லாத ஒரு ஃபேக்கல்டி இருந்தாங்கன்னா எந்த லெவல் டீச் பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ ஃபேக்கல்டி எக்ஸ்பர்டைஸ் கண்டிப்பா பார்க்கணும். அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற 9 பேர், இப்போ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் போறோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிக்காத வாத்தியார்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க மெக்கானிக்கல் வச்சு பண்றோம் அந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சருக்கான ஒரு கோர் வேல்யூ அங்க இருக்காது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் அளவுக்கு பார்க்கணும். அடுத்தது அக்ரிடேஷன். இது ஒரு பெரிய கேள்வி. NAC இருக்கும், NBA இருக்கும். எல்லா காலேஜுமே NAC ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ NAC வந்து A++, A+ இந்த மாதிரி B+ அப்ளை பண்ண அத்தனை காலேஜுமே கிரேட் கொடுப்பாங்க. ஸோ NAC ஒரு கிரைட்டீரியாவா நீங்க கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் NAC தூக்கி அந்த வச்சுட்டு ஜஸ்ட் NBA நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் கொடுக்குறாங்களான்னு பாருங்க. NAC வந்து என்டையர் காலேஜ் கொடுக்கறது, NBA அப்படிங்கிறது பர்டிகுலரா நீங்க படிக்க போற டிபார்ட்மெண்ட்டுக்கு அசஸ் பண்ணி கொடுக்கறது. NBAக்கு வந்து நீங்க கிரேடு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 3 வருஷம் கொடுப்பாங்க. 1000 மார்க் எவல்யூட் பண்ணிட்டு 3 இயர்ஸ் கொடுப்பாங்க, இல்ல 6 இயர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ NBA பொறுத்தளவுக்கு என்னன்னா ஒரு 2 மெம்பர் கமிட்டி அவங்க NBA சூஸ் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க. ஒரு 2 நாள் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆசிரியர்கள் எப்படி பாடம் நடத்துறாங்க, மாணவர்களுக்கு என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, அவங்க 3 இயர்ஸ்க்கு என்னென்ன பண்ணிருக்காங்க எல்லாம் அசஸ் பண்ணிட்டு தான் அவங்க சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஸோ என்பிஏல ஒரு 3 இயர்ஸ் வாங்கியிருக்க காலேஜஸா இருந்ததுன்னா நீங்க யோசிக்காம அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம். அது எப்பயுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பிளேஸ்மெண்ட். இப்போ இதுதான் வந்து $1 மில்லியன் கொஸ்டின். எப்படி 100% பிளேஸ்மெண்ட் எல்லாருமே காட்டுறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ 66 பையன் இருக்கிறான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அரியரே இல்லாம அந்த டைம் இருக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் கவுண்ட்டுக்கு எடுத்துவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க. ஸோ எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு எடுத்தாலும். அப்ப 50 பேர்த்துக்கு தான் அவங்க பிளேஸ்மெண்ட்டை ட்ரை பண்ணுவாங்க. அந்த 50 பேருக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு 42 பேர் 43 பேர் கிடைச்சது அப்படின்னா மீதி இருக்கிற 7 பேர்த்த வந்து எதர் ஹையர் ஸ்டடீஸ் போறாங்க, இன்டர்பன் போறாங்க அப்படின்னு எழுதி வாங்கிட்டு 43க்கு 43 பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ 100% பிளேஸ்மெண்ட் அப்படிமா. ஸோ இது இந்த பிளேஸ்மெண்ட்டை வச்செல்லாம் உங்களால எந்த காலேஜுமே சூஸ் பண்ண முடியாது. எல்லா காலேஜும் நீங்க தைரியமா போனீங்கன்னா ஓப்பன் பண்ணி நீங்க கேட்டீங்கனாலே 100% அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ரியலிஸ்டிக்கா கேட்கணும்னா எவ்வளவு ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்ட் போயிருக்கிறான், பிளஸ் எவ்வளவு பேர் ஹையர் ஸ்டடீஸ் போயிருக்கிறான், பிளஸ் எவ்வளவு பேர் என்டர்பிரனர் ஆயிடுறான். என்டர்பிரனர் அப்படிங்கிறது அவங்க அப்பாவோட பிசினஸ் அல்லது ஓன் பிசினஸ். ஸோ அந்த 3ஐயும் ஆட் பண்ணிட்டு அந்த கிளாஸ்ல இருக்கிற 66க்கு டிவைட் பண்ணீங்கன்னா வரதுதான் ஒரிஜினல். இதுதான் என்பிஏவே கவுண்ட்டுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ வெறும் பிளேஸ்மெண்ட் மெச்செல்லாம் பண்ண முடியாது. பிளேஸ்மெண்ட் டோட்டலா 66 பேர் வராங்கன்னா 66 பேர்த்தையும் வந்து அவங்க கேட்கறது அந்த 66 பேருமே வந்து இருந்தாங்கன்னா மட்டும் தான் 100%. அது எந்த காலேஜுமே நடக்காது. 66ல அவங்க கன்சிடர் பண்ற டேட்டாவே பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் தான் கன்சிடர் பண்ணிருப்பாங்க எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ். அதுல பிளேஸ் ஆகிறது இல்லாத ஸ்டூடெண்ட்டை மைனஸ் பண்ணிட்டு காட்டுவாங்க. பட் நம்ம வந்து ஓரளவுக்கு ரியலையபிளான அந்த 3 டேட்டாவை ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குன்னா ஒரு 85% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பொறியியல் கல்லூரி நல்ல பொறியியல் கல்லூரியா இருக்கும். இது இல்லாம சில பாயிண்ட்ஸ், லேப் ஃபெசிலிட்டிஸ். ஏஐசிடி பிரிஸ்கிரைப் பண்ண குவாலிஃபிகேஷன்ஸ், அந்த ஏஐசிடி பிரிஸ்கிரைப் பண்ண லேப் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த பொறியியல் கல்லூரிலாம் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஸோ மாணவர்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட் லேப், ரிசர்ச் லேப் இந்த மாதிரி லேப்ஸ் எல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் போய் பார்க்கணும். அவங்க ஸ்கில் ஓரியன்டடுக்கு லேப்ஸ் இருக்குதா, அவன் இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்றதுக்கான லேப்ஸ் அங்க என்ன வச்சிருக்காங்க, என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேசிக்கா இருக்க வேண்டிய விஷயம். கிளப்ஸ் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட
நாலேஜ் லெவல் அடுத்த லெவல்ல கோடிங் டெவலப் பண்றதுக்கு கிளப்ஸ் இருக்கும், ஹையர் எஜுகேஷன் கிளப்ஸ் இருக்கும், செல்ஸ் இருக்கும், அப்புறம் என்டர்பிரினர்ஷிப் டெவலப் பண்றதுக்கு என்டர்பிரினர்ஷிப் மேனேஜ்மெண்ட் செல்ஸ் ஆர் கிளப்ஸ் இருக்கும், என்எஸ்எஸ் கிளப்ஸ் இருக்கும், என்சிசி இருக்கும். இதெல்லாம் அந்த காலேஜில் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா வெறும் படிப்பும் டிகிரி மட்டுமே வாழ்க்கைக்கு உதவாது. மாணவர்கள் அவங்க அடுத்த ஒரு ஓய்வு டைம்ல போய் அவங்க யூஸ் பண்றதுக்கான இந்த கிளப்ஸ், இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி கிளப்ஸ் தேவைப்படும், லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு தேவைப்படும். பிளேஸ்மெண்ட் பிஎன்டிங்கிறது பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங். பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இல்லாம எந்த காலேஜுமே இருக்காது. இப்போ ஆல்மோஸ்ட் 404 காலேஜஸுமே பாத்தீங்கன்னா டியூட்டோரியல் மாதிரி தான் இது நடந்துட்டு இருக்கு. பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் நாங்க ட்ரெயின் பண்றோம் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா பையனை இங்க பாடம் நடத்துறதோட ட்ரைனிங் தான் அதிகமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டுமே வந்து வாழ்க்கைக்கு உதவாது. ஸோ பையன் வந்து ஹையர் ஸ்டடிஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கானா, ஹையர் ஸ்டடிஸ்க்கான ஆப்ஷன்ஸ்க்கான செல்ஸ் இருக்கா, லாங்குவேஜ்ல வீக்கா இருக்கிறான், லாங்குவேஜ்க்கான ஆப்ஷன்ஸ்க்கு இங்கிலீஷ்க்கு ஏதாவது கிளப்ஸ் இருக்கா, இதுல ஹையர் நீங்க ஜப்பான் போறீங்க, ஜெர்மன் போறீங்கன்னா அதெல்லாம் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குற மாதிரி காலேஜஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் ஒரு சில விஷயத்தை நீங்க செக் பண்ணி பார்க்கணும். தென் ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் உள்ள போறோம், படிக்கிறோம், டிகிரி வாங்குறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இன்னைக்கு யூஸ் ஆகாது. பையன் இதுக்கு உங்களோட சீனியர்ஸ் எந்த அளவுக்கு அவங்க ப்ராஜெக்ட்ஸ் அவங்க காம்படிஷன்ஸ் போய் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நீங்க ஜஸ்ட் சீனியர்ஸ் அலுமினியோட இன்டராக்ட் பண்ணினா தெரியும். இப்போ இவ்வளவு பேப்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணிருப்பாங்க, ப்ராஜெக்ட் ப்ரெசென்ட் பண்ணிருப்பாங்க, அவுட் சைட்ல போயிட்டு காம்படிஷன், இதெல்லாம் தான் வந்து உங்களோட ஹையர் ஸ்டடிஸ்க்கோ பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து ஒரு டேட்டாவா நீங்க கேட்கலாம். தென் எலக்டிவ் ஆப்ஷன்ஸ், இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். 60 பேர் படிக்கிறாங்க கிளாஸ்ல, 60 பேருக்கு நான் ஒரு எலக்டிவ் தான் ஆஃபர் பண்ணுவேன்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா வேலை கிடைக்காது. ஸோ மோர் நம்பர் ஆஃப் எலக்டிவ்ஸ், அவங்க கரிக்குலம் வச்சது முக்கியம் இல்ல, பையனுக்கு எலக்டிவ் ஆப்ஷன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நிறைய வேலை கிடைக்கும். ஒரு 15 பேர் வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட் பிடிச்ச சப்ஜெக்ட் அவன் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கணும். இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பையன், நான் மெக்கானிக்கல் ஓரியன்டா ஒரு பேப்பர் படிக்கணும்னு நினைச்சேன், அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கணும். மெக்கானிக்கல் பையன் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ்ல போய் நான் ஒரு பேப்பர் படிக்கிறேன்னா அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அந்த கல்லூரியில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். தென் ரொம்ப ரொம்ப முக்கியம் மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். கம்பெனியோட என்ன டைப் இருக்கு. ஸோ கம்பெனியோட டைப் அப்படின்னா எல்லாருமே காட்டுவாங்க இவ்வளவு கம்பெனியோட டைப் வச்சிருக்கோம். அதுல எவ்வளவு பேர்த்த நம்ம பசங்க இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறக்கும் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நான் போய் ஜாயின் பண்றேன் அப்படின்னா ஒரு தேர்ட் இயர் முடிஞ்சு ஃபைனல் இயர் போகும்போது எவ்வளவு பையனை நான் இன்டர்ன்ஷிப் அந்த கம்பெனி கிளாஸ்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. 66 பேர் இருக்காங்கன்னா ஒரு 30 to 35 பேராவது வந்து ஃபைனல் செமஸ்டர்ல கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் போயிருந்தாங்க அப்படின்னா தைரியமா அந்த காலேஜஸ் நீங்க நம்பி சேரலாம். தென் அந்த டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் ஒர்க், லேபுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் ஆப்ஷன். இப்போ ஒதுக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க செகண்ட் இயர்ல ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் தேர்ட் இயரா இருந்தாலும் ப்ராஜெக்ட் ஒர்க்கான ஆப்ஷன்ஸ் வந்து உங்க கரிக்குலம்ல இருக்குதா அப்படிங்கறத கம்பல்சரி பார்க்கணும். அது இருந்தா மட்டும்தான் பையன் படிக்கிறத எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதை வந்து நம்ம பார்க்கணும். தென் ரேங்கிங், நிறைய நியூஸ் பேப்பர் ரேங்கிங்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. எந்த காலேஜ் எடுத்து போனீங்கனாலும் ஒரு நாங்க வந்து இந்தியாவில் எப்படி இருக்கும், தமிழ்நாட்டில் அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஸோ ரேங்கிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ஐஆர்எஃப் கொடுக்கறது மட்டும்தான் ஓரளவு கவர்மெண்டோட டேட்டா வச்சு கொடுக்கறது. மற்றபடி ஈவன் அண்ணா யூனிவர்சிட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்ஸ் வச்சு போடுவாங்க. ரிசல்ட்ஸ் வச்செல்லாம் நம்ம காலேஜ் ரேங்கிங்ல சூஸ் பண்ண முடியாது. என்ஐஆர்எஃப் ரேங்கிங் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 30 காலேஜ் இருக்கும் அந்த டாப் 200ல. ஸோ அந்த 30 காலேஜ் நீங்க தைரியமா ஜாயின் பண்ணலாம். அது இல்லாம ஒரு 120 காலேஜஸ், ஒரு 150 காலேஜஸ் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காலேஜஸ் எல்லாம் இந்த கிரைட்டீரியா ஓரளவுக்கு நீங்க சூஸ் பண்ணிட்டு நீங்க செலக்ட் பண்ணலாம். தென் சப்போஸ் பையன் உள்ள படிச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஐஐடிஸ் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ற காரணம் என்னன்னா அவங்ககிட்ட இருக்கிற ஸ்டார்ட் அப் ஃபெசிலிட்டியோட ஆப்ஷன்ஸ். நீ ஒரு ஐடியா இருக்கு, ஐடியாவை அடுத்த லெவல்ல வந்து ஒரு ப்ராஜெக்டா எடுத்துட்டு போய் நான் என்டர்பிரனர் ஆக முடியும் அப்படின்னா ஸ்டார்ட் அப் ஃபெசிலிட்டி கண்டிப்பா வேணும். நீங்க முன்னேறிய நாடுகள்லாம் பார்த்து சைனா மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பிளேஸ்மெண்ட்டோட ஸ்டார்ட் அப் தான் பார்ப்பாங்க. இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற மாதிரி கல்லூரி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு திடீர்னு என்னைக்காவது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு தோணாலும் அந்த கல்லூரி சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். தென் அலுமினி இன்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலேஜஸ் ரன் பண்றதை விட உங்க சீனியர்ஸோட இன்ட்ராக்ஷனுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அலுமினி எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் எந்தெந்த இங்க ஸ்டேட்ஸ்ல எல்லாமே வந்து அலுமினி அசோசியேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு இன்ட்ராக்ஷன் இருக்குதுங்கிறத ஒரு இதா பார்த்துக்கலாம். தென் ஃபைனலா ஃபீஸ். ஃபீஸ் வந்து கம்மியான ஃபீஸுக்கெல்லாம் எந்த இன்ஜினியரிங் காலேஜுமே ரன் பண்ண முடியாது. மினிமம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 lakh அண்ட் அபோவ் இல்லாம எந்த காலேஜஸுமே சூஸ் பண்ண முடியாது. நல்ல காலேஜஸ் எல்லாமே மினிமம் 1 lakh ஃபீஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கு மேலதான் இருக்கும். ஸோ ஃபீஸ் கம்மியான காலேஜஸ் எல்லாம் வச்சு நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து தரமான ஒரு கல்வியை கொடுக்க முடியாது. ஸோ இப்ப நான் கொடுத்துருக்கிற ஒரு 17 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு நீங்க காலேஜஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ
இது என்னை பத்தி. ஸோ ஆல்ரெடி எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், நான் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த பேசிஸ்ல எங்க டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற சிறந்த பொறியியல் கல்லூரிகள் ஒரு 150 பொறியியல் கல்லூரிகள் எடுத்து ஏன்னா இங்க இதை வாட்ச் பண்ற அத்தனை பேருமே வந்து இதுக்கான டேட்டா எங்க கிடைக்கும்னு அடுத்த கொஸ்டின் வரும். இதை நான் எங்க போய் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு. ஸோ எங்க அகாடமி என்ன பண்ணுதுன்னா, என்னோட டெக்னிக்கல் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 150 பொறியியல் கல்லூரி எடுத்து அந்த 150 பொறியியல் கல்லூரி இந்த இதுல என்னென்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு டேட்டாஸை கலெக்ட் பண்ணி நாங்க கொடுக்க போறோம். சிறந்த பொறியியல் கல்வி மட்டும் தான் நான் கொடுக்க போறோம். ஸோ ஃபியூச்சர்ல இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஃபாலோ அஸ். யூ வில் கெட் த டேட்டாஸ் ரிலேட்டட் டு டாப் 150 colleges in Tamil Nadu. Thanks for watching. Thank you.